போட்டியிலே சாத் முன்தசிர், முகமது ஜசீன், ஆனிஷ் ரொமான் அப்துல்லா, ஷம்மாஸ் சஃபீக், ஜுமர் நஃபீஸ், ஜக்கி அஹமட் ஃபஸ்லுல், ஃபாத்தி முஸ்தபா, இசியான் இம்தியாஸ், ஐயாத் சல்மான், சாதி சாம், சயான் சஃப்வான், உமர் ஹாமித் அப்சான், ஜெயித் நஃப்ராஸ், அஃபா அத்தீக், ஹைசா ஹனாப், ஹதா ஜியான், ஃபதா ஃபாசில், ஐமா ஜமீர், ஃபஹ்மா ஃபர்ஹான், ஜன்ஹா ஃபயாஸ், ரீஹா ரிஷான், தானியா விஜய், खदीजा अरशाद, मरहमा शिहान, जैनब जुबैरदीन, ஆசியா அசீம் ஆகியோர்கள் சங்கீத கதிரை போட்ட நிகழ்ச்சியில் கலந்து கொள்ள விரைவாக மைதானத்திற்கு வருமாறு கேட்டுக்கொள்ளப்படுகின்றீர்கள். சங்கீத கதிரை போட்ட நிகழ்ச்சி இப்பொழுது இடம்பெற காத்திருக்கும் இந்த வேளையில் முற்றுமுழுதான இஸ்லாமிய சூழல், இஸ்லாமிய வழிகாட்டல்கள், சந்தர்ப்ப துவாக்கள் மும்மொழிக்கும் முக்கியத்துவம் கொடுத்து சிறப்பாக இயங்கி வருகின்ற அல் இல்ம் பாலர் பாடசாலை 2026 முன்பள்ளி கல்வி ஆண்டிற்கான புதிய மாணவர்களை சேர்க்கின்ற நிகழ்வு இப்பொழுது இடம்பெற்றுக் கொண்டிருக்கிறது. உங்களது பிள்ளைகளையும் அல் இல்ம் பாலர் பாடசாலையில் சேர்த்து முன்பள்ளி கல்வியை வழங்க விரும்பினால் அதற்கான விண்ணப்ப படிவங்களை அல் இல்ம் பாலர் பாடசாலையின் பிரதம ஆசிரியை அத்தியா பர்வின் அவர்களிடம் பெற்று கையளிப்பதன் மூலம் உங்களுக்கான சந்தர்ப்பத்தினை பெற்றுக்கொள்ள முடியும். குறிப்பிட்ட தொகையினர்களே 2026 ஆண்டிற்கு உள்வாங்கப்பட இருப்பதால் முந்திக் கொள்பவர்களுக்கு சிறப்பு இடம் இருக்கிறது. ஆகவே உங்களது பிள்ளைகளை நீங்கள் சேர்க்க விரும்பினால் இன்றைய தினமே அதற்கான விண்ணப்ப படிவங்களை பெற்று அத்தியா பர்வின் பிரதம ஆசிரியர்களும் கையளிப்பதன் மூலம் அல் இல்ம் பாலர் பாடசாலையிலே உங்களது மழலை செல்வங்களையும் முன்பள்ளிக்காக ஈடுபடுத்த முடியும் என்ற செய்தியோடு அடுத்த நிகழ்வுக்குள் இப்பொழுது நாங்கள் செல்ல இருக்கின்றோம். சங்கீத கதிரை நிகழ்ச்சி அடுத்து இடம்பெற காத்திருக்கிறது. இப்பொழுது போட்டி ஆரம்பமாக இருக்கிறது. போட்டி ஆரம்பம். போல ஓடுவோம், மயிலை போல
மிகவும் விறுவிறுப்பாக ஈடுபடும் இந்த போட்டிக்கு உங்களது அன்பான கரகோஷங்களை வழங்குங்கள். தம்பி
விறுவிறுப்பான கட்டத்துக்கு வந்திருக்கின்றோம். இன்னும் இந்த போட்டியிலே 2 போட்டியாளர்கள் இருக்கின்றார்கள். அந்த 2 போட்டியாளர்களுக்கும் அடுத்த கட்ட போட்டி ஆரம்பமாக இருக்கிறது. சங்கீத குதிரை போட்டி நிகழ்ச்சி இப்பொழுது மைதானத்தை அலங்கரிக் கொண்டிருக்கிறது. ஆம், சிறப்பாக விடுகிறது சங்கீத கதிரை போட்டி நிகழ்ச்சி. இல்லம் மற்றும் கிரீன் ஆப்பிள் இல்லத்தின் 2 போட்டியாளர்களும் இறுதி போட்டியில் கலந்து கொண்ட சந்தர்ப்பத்தினை நாங்கள் கண்டுகளித்தோம். தொடராக அடுத்த போட்டி நிகழ்ச்சிகளுக்குள் உங்களை நாங்கள் அழைத்துச் செல்ல காத்திருக்கின்றோம். ரிஸ்னி, பெரும் பார்வையாளர்களுக்கு மத்தியில் இந்த போட்டி இடம்பெற்றுக் கொண்டிருக்கிறது. 2025ஆம் ஆண்டின் இறுதி வேளையில் இடம்பெறும் அல் இல்ம் பாலர் பாடசாலையின் வருடாந்த இல்ல விளையாட்டு விழா இப்பொழுது மஸ்ஜிதுல் ஹசனியா ஜும்மா பள்ளிவாசல் ஹசனியா மைதானத்தில் இருந்து நேரலையாக ஒளிப்பதிவு செய்யப்பட்டுக் கொண்டிருக்கிறது. இந்த நிகழ்வினை யூடியூப் சேனல் மூலமாக லைவ் பிளஸ் என நீங்கள் தேடுவதன் மூலம் நேரலையாக உங்களுக்கும் உங்களது கைபோன், அதாவது கையில் இருக்கின்ற தொலைபேசியினூடாக, கையடக்க தொலைபேசியினூடாக கண்டுகளிக்க முடியும் என்ற செய்தியோடும், வெளிநாடுகளில் இருக்கின்ற உங்களது உறவுகளுக்கும் இந்த நிகழ்வுகளோடு இணைந்து கொள்ளக்கூடிய சந்தர்ப்பத்தினை ஏற்படுத்தி தந்திருக்கின்றார்கள் எதுங்கா குடும்ப வன்னிலை உதித்த அல் இல்ம் பாலர் பாடசாலை. ஆம், அன்பான ரசிகர்களே, பெற்றோர்களே, தாய்மார்களே, தொடர்ந்தும் நாங்கள் நிகழ்வுகளுக்குள் இணைந்து கொள்ள காத்திருக்கும் இந்த வேளையில் எதிர்வரும் 2026ஆம் ஆண்டிற்கான புதிய மாணவர்களை இணைக்கின்ற நிகழ்வும் இப்பொழுது அல் இல்ம் பாலர் பாடசாலையிலே இடம்பெற்றுக் கொண்டிருக்கிறது. உங்களது சிறார்களும் முற்றுமுழுதான இஸ்லாமிய சூழல், மார்க்க அறிவுக்கு முக்கியத்துவம், மும்மொழி புலமைத்துவம், இஸ்லாமிய வழிகாட்டல்கள், சந்தர்ப்ப துவாக்கள், இன்னும் பல முக்கியமான கற்றல் கற்பித்தல் செயற்பாடுகள் அல் இல்ம் பாலர் பாடசாலையிலே இடம்பெற்றுக் கொண்டிருக்கிறது. உங்களது பிள்ளைகளையும் இந்த அல் இல்ம் பாலர் பாடசாலையில் 2026ஆம் ஆண்டிற்கான கல்வியாண்டிற்காக சேர்ப்பதற்காக நீங்கள் விரும்பினால் அல் இல்ம் பாலர் பாடசாலையின் பிரதம ஆசிரியை அத்தியா பர்வீன் அவர்களிடம் அதற்கான விண்ணப்ப படிவத்தினை பெற்று பூர்த்தி செய்து கொடுப்பதன் மூலம் அந்த சந்தர்ப்பத்தினை உங்களுக்கு தனதாக்கிக் கொள்ள முடியும். ஆகவே எதிர்வரும் 2026ஆம் கல்வியாண்டிற்கான புதிய மாணவர்களை சேர்க்கின்ற விண்ணப்ப படிவங்கள் இப்பொழுது அல் இல்ம் பாலர் பாடசாலையில் விநியோகிக்கப்பட்டுக் கொண்டிருக்கிறது. சரி, அன்பான உறவுகளே, இப்பொழுது நாங்கள் அடுத்த போட்டி நிகழ்ச்சிக்குள் செல்ல இருக்கின்றோம். அடுத்த போட்டி நிகழ்ச்சி இலக்கம் 22 வளையமும் கேனும் என்ற போட்டி நிகழ்ச்சி 4+ பெண்களுக்கான போட்டி நிகழ்ச்சி. இந்த போட்டியிலே கலந்து கொள்கின்ற வீராங்கனைகள் கிரீன் ஆப்பிள் இல்லத்தினைச் சேர்ந்த மன்னிக்க வேண்டும், போட்டி நிகழ்ச்சி இலக்கம் 21 ஸ்கூல் பேக் தயார்படுத்தல் 3+ மாணவர்களுக்கான போட்டி நிகழ்ச்சி. பாடசாலை பையினை தயார்படுத்துகின்ற இந்த போட்டி நிகழ்ச்சியிலே கலந்து கொள்கின்ற கிரீன் ஆப்பிள் இல்லத்தினைச் சேர்ந்த போட்டியாளர்கள் லைபா ரிம்சான், ஜேசா ஜஸ்மின், ஹம்தி ஹரேஸ். ப்ளூபெரி இல்லத்தினைச் சேர்ந்த அக்ஷா முஸ்தாரிக், ஜோஹன் முசாப், ஜெசான் அப்துல் ரஹ்மான் ஆகிய போட்டியாளர்கள் இந்த ஸ்கூல் பேக் தயார்படுத்தும் போட்டி நிகழ்ச்சியில் கலந்து கொள்ள காத்திருக்கின்றார்கள். மீண்டும் அந்த அறிவித்தலை தருகின்றேன். போட்டி நிகழ்ச்சி இலக்கம் 21 கிரீன் ஆப்பிள் இல்லத்தினைச் சேர்ந்த போட்டியாளர்கள் லைபா ரிம்சான், ஜெசா ஜஸ்மின், ஹம்தி ஹரீஸ். ப்ளூபெரி இல்லத்தினைச் சேர்ந்த போட்டியாளர்கள் அக்ஷா முஸ்தாரிக், ஜொஹான் முசாப், ஜெசான் அப்துல் ரஹ்மான் ஆகிய போட்டியாளர்கள் உடனடியாக போட்டி ஆரம்பிக்கின்ற இடத்திற்கு செல்லுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன்.
போட்டி ஆரம்பமாக இருக்கிறது. போட்டி நிகழ்ச்சி இலக்கம் 21 பாடசாலை பையினை தயார்படுத்துகின்ற போட்டி நிகழ்ச்சி 3+ போட்டியாளர்களுக்கான போட்டி. இப்பொழுது மிகவும் விறுவிறுப்பாக மைதானத்திலே பாடசாலை செல்வதற்கு தங்களை தயார்படுத்துகின்ற அந்த போட்டி நிகழ்ச்சி இடம்பெற்றுக் கொண்டிருக்கிறது. போட்டி நிறைவடையும் நேரமும் நெருங்கியிருக்கிறது. போட்டியாளர்கள் இப்பொழுது போட்டியை நிறைவு செய்கின்ற சந்தர்ப்பத்தினை நாங்கள் இப்பொழுது கண்டு கொண்டிருக்கின்றோம். அடுத்ததாக போட்டி நிகழ்ச்சி இலக்கம் 22 வளையமும் கேனும் என்ற போட்டி நிகழ்ச்சி 4+ பெண்களுக்கான போட்டி நிகழ்ச்சி. இந்த போட்டியில் கலந்து கொள்கின்ற கிரீன் ஆப்பிள் இல்லத்தினைச் சேர்ந்த போட்டியாளர்கள் போட்டி நிகழ்ச்சி இலக்கம் 22 வளையமும் கோணும் என்ற போட்டி நிகழ்ச்சி 4+ பெண்களுக்கான போட்டியாக இது அமைந்திருக்கிறது. கிரீன் ஆப்பிள் இல்லத்தினைச் சேர்ந்த போட்டியாளர்கள் ஹதா ஜியான், ஜன்ஹா ஃபயாஸ், ஆசியா அசீம், மர்ஹமா ஷிஹான், கதீஜா அர்ஷாத், ஃபஹ்மா ஃபர்ஹான். ப்ளூபெரி இல்லத்தினைச் சேர்ந்த போட்டியாளர்கள் ஐமா ஜமீர், ஹைசா ஹனாப், ஜைனப் ஜுபைர்தீன், ஃபதா ஃபாசில், தானியா விஜய், ரைஹா ரிசான் ஆகிய போட்டியாளர்கள் உடனடியாக போட்டியை ஆரம்பிக்கின்ற இடத்திற்கு செல்லுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். 2025ஆம் ஆண்டிற்கான அல் இல்ம் பாடசாலையின் வருடாந்த இல்ல விளையாட்டு போட்டி நிகழ்வில் அடுத்து இடம்பெற காத்திருப்பது போட்டி நிகழ்ச்சி இலக்கம் 22 வளையமும் கோணும் 4+ பெண்களுக்கான போட்டி நிகழ்ச்சி. இன்றைய நிகழ்வுகளை நடத்திக் கொள்வதற்காக எங்களோடு ஒத்துழைப்பு வழங்கிக் கொண்டிருக்கின்றார்கள். நடுவர்களாக கடமையாற்றுகின்றார்கள் தீரும்பல காசிம் முஸ்லிம் வித்தியாலயத்தின் உடற்பயிற்சி ஆசிரியரான திரு SM சோமபால் அவர்களும், அல் இல்ம் பாடசாலையின் முன்னை நாள் ஆசிரியர்களான ராஷிதா சவாஹிர், மஃபாசா மர்சூக் ஆகியோர்கள் இணைந்து இந்த நிகழ்வினை தந்து கொண்டிருக்கின்றார்கள். அத்தோடு அல் இல்ம் பாடசாலையிலே ஆசிரியர்களாக கடமையாற்றுகின்ற பிரதம ஆசிரியை அத்தியா ஃபர்வின் மற்றும் நஸ்ரீனா நசூர், நதீரா உவைஸ், அஹ்தா முசின் ஆகிய ஆசிரியர்களும் இந்த நிகழ்வினை சிறப்பாக வழிநடத்துவதற்கு எங்களோடு இன்றைய தினம் மைதானத்திலே ஒத்துழைப்புகளை வழங்கிக் கொண்டிருக்கின்றார்கள். கடந்த காலத்திலே முன்னை நாள் ஆசிரியர்களாக கடமையாற்றிய ராஷிதா சவாஹிர், மஹிஷா மர்சூக் ஆகியோர்களும் இன்றைய தினம் இந்த நிகழ்வில் இணைந்திருக்கின்றார்கள். நிகழ்வு சிறப்பாக இடம்பெற்றுக் கொண்டிருக்கும் இந்த வேளையில் அதிகமான பார்வையாளர்களுக்கு மத்தியில் இந்த நிகழ்வு இடம்பெற்றுக் கொண்டிருக்கிறது. காலநிலை சற்று மாற்றமாக அமைந்திருக்கின்றது. இப்பொழுது வெயில் கொட்டத் தொடங்கி இருக்கிறது. நிமிடத்துக்கு நிமிடம், நேரத்துக்கு நேரம் சூழ்நிலை மாறிக்கொண்டிருக்கிறது. வானம் கருத்திருந்தாலும் கூட ஒரு வியர்க்கின்ற ஒரு வெப்ப சூழ்நிலையை நாங்கள் இப்பொழுது மைதானத்திலே உணர்கின்றோம். காலை வேளையிலே இதமான ஒரு சூழல் நிலவி இருந்தது. இன்னும் சிறிது நேரத்தில் நான் நினைக்கின்றேன் இப்பொழுது இது மந்தாரமான ஒரு நேரமாக ஒரு பொழுதாக அமைந்திருக்கிறது. இது எப்படியாக இருந்தாலும் சரி, அல் இல்ம் பாடசாலை வழங்குகின்ற நிகழ்வுகளை கண்டுகளிப்பதற்காக அதிகமான ரசிகர்கள் இந்த இடத்துக்கு வந்திருக்கின்றீர்கள். உங்கள் அனைவரையும் மீண்டும் அன்புடன் வரவேற்றுக் கொண்டு அடுத்த நிகழ்வுக்குள் நாங்கள் செல்ல இருக்கின்றோம்.
நடைபெற்றுக் கொண்டிருக்கும் வளையமும் கோணும் 4+ பெண்களுக்கான போட்டி நிகழ்ச்சியை அடுத்து போட்டி நிகழ்ச்சி இலக்கம் 23 மரத்திற்கு பூ வைத்தல் 3+ போட்டியாளர்களுக்கான போட்டியாக அமைந்திருக்கிறது. இந்த போட்டி நிகழ்ச்சியில் கலந்து கொள்கின்ற கிரீன் ஆப்பிள் மற்றும் ப்ளூபெரி இல்லத்தினைச் சேர்ந்த போட்டியாளர்கள் அடுத்த போட்டிக்கு தங்களை தயார்படுத்திக் கொள்ளுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். மிகவும் விறுவிறுப்பாக போட்டி நிகழ்ச்சி இலக்கம் 22 வளையமும் கோணும் 4+ போட்டியாளர்களுக்கான போட்டி அமைந்து இருந்தது. சிறப்பாக நிறைவு பெற்றிருக்கும் இந்த வேளையில் போட்டி நிகழ்ச்சி இலக்கம் 23 மரத்திற்கு பூ வைத்தல் 3+ போட்டியாளர்களுக்கான போட்டி நடைபெற இருக்கிறது. கிரீனப்பல் இல்லத்தினைச் சேர்ந்த லைபா ரிம்சான், ஆலியா ஜஸ்மீர், ஹம்தி ஹாரிஸ், ஜேசா நஸ்ரின், ஜயான் தில்ஷாத், ஜுனைரா நூருல் ஆலம், ப்ளூபெரி இல்லத்தினைச் சேர்ந்த லீனா நசார், ஃபிதா வஸ்லி, ஜெசான் அப்துல் ரஹ்மான், அக்ஷா முஸ்தரிக், லியா ஜஸ்ரின், ஜொஹான் முஸ்ஹப் ஆகியோர்கள் இந்த போட்டிக்கு கலந்து கொள்ள விரைவாக போட்டி ஆரம்பிக்கின்ற இடத்திற்கு செல்லுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன்.